ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இஞ்சி துவையல் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய், எந்த எண்ணெயில் வேணாலும் துவையல் பண்ணலாம். நல்லெண்ணெய், கருப்பு உளுத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிவந்து வருது. இப்போ கடலைப்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லது உடம்பு. அரை உளுத்தம்பருப்பு வெள்ளையை விட. இந்த மாதிரி தொகையலுக்கெல்லாம் இது பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் பண்ணால் ரொம்ப கலையணும். இந்த மாதிரி இதுக்கு பண்ணினா ரொம்ப நல்லது. தொகையல், தாளிச்சு கொட்டுறது, அதுக்கெல்லாம் இது பண்ணலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு சிவந்த உடனே 4 மிளகா. இஞ்சி போடுறதுனால மிளகா கம்மியாக போடணும். 3 மிளகா. இஞ்சி காரம், புளி, இப்போ இஞ்சி, தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம், சாத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். இது எண்ணெயில நல்லா இஞ்சி பொரியணும். கருவேப்பிலை, நல்லா இது இஞ்சி பொரிஞ்சு வருது எண்ணெயில். கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எதுக்குன்னா அந்த இஞ்சி மிளகாலாம் காரம். இதை கொஞ்சம் போட்டால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப காரம் இருக்கும். வெல்லம், துளியோண்டு வெல்லம், உப்பு. இதுலேயே உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறின உடனே நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இஞ்சி துவையல் ரெடி. இஞ்சி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், புளி, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை,
உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம், இதெல்லாம் நல்லா வதக்கி அரைக்கணும். தயிர் சாத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இஞ்சி துவையல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.